வணக்கம் ரீதி. மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மக்கள் நடமாட்டம் உள்ள சாலையில் வழக்கறிஞர்கள் காரில் கத்தி முனையில் கடத்தி சென்ற கும்பலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ரீதி. ராமபுரம் மாவட்டம் அபிராமம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞரான செந்தில்வேல் ஆகிய இருவரும் இந்நிலையில் வழக்கறிஞர் செந்தில்வேல் ராஜ்குமாரிடம் 10 லட்சம் ரூபாய் மேல் கடனாக பெற்ற நிலையில் பணத்தை கொடுக்காமல் தாமதித்து வந்துள்ளார். இந்நிலையில் செந்தில்வேலை கடத்தி பணம் பெற்றுவதற்காக பணம் தொடர பேச்சுவார்த்தை நடத்தி வரும் திட்டமிட்டுள்ளனர். இதற்கு மதுரை வந்த வழக்கறிஞர் செந்தில்வேல் உறவினரான முன்னாள் ராணுவ வீரர் ராஜ்குமார் தன் நண்பர் மூலமாக நேற்று மதியம் காரை பின்தொடர்ந்து வந்துள்ளார். பின்னர் மதுரை தலவாரம் கருப்பசாமி கோவில் அருகே வழக்கறிஞர் செந்தில்வேலின் காரை மடக்கி ராஜ்குமார் காரை கடத்தி சென்றுள்ளார். பின்னர் கார் மாவட்ட ஆட்சியரும் சாலை அருகே சென்ற போது ராஜ்குமார் காரை ஓட்ட கத்தியை காட்டி மிரட்டி நிறுத்துமாறு கூறியுள்ளார். உடனடியாக அவரை காரில் கடத்தி சென்றுள்ளார். இதை பார்த்த பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவலின் அடிப்படையில் காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை அடுத்து மானாமதுரை அருகே காரை மடக்கி பிடித்த தலவாரம் காவல்துறை வழக்கறிஞர் செந்தில்வேலை மீட்டு அவரை கடத்தி உறவினரான முன்னாள் ராணுவ வீரர் ராஜ்குமாரின் நண்பர்களான கௌதம், மாரிமுத்து, ஸ்ரீகாந்த் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஒருவர் கத்தி முனையில் கடத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக நேற்று கடத்தப்பட்ட நிலையில் இன்றைய தினம் உடனடியாக அவரை மீட்பதற்காகவும் மதுரையில் அவர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.